வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பேனா, வாழ்க்கையில் முன்னேற்றம் எனக்கு உண்டா சாதக ரீதியா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. எப்படின்னா, இப்போ சந்திரனும் ஒளிக்கிரகம் தான், சூரியனும் ஒளிக்கிரகம் தான், சுக்கிரனும் ஒளிக்கிரகம் தான். நீங்கள் காலையில் விடிய காலையில் ஒரு 5:30 மணிக்கு மேலே, ஒரு 4:30க்கு மேலே அடுத்து பாருங்கள், சுக்கிர பகவான் வந்து தங்க நேரத்தில் சொல்லிப்பார். சுக்கிர பகவான் அப்போ அந்த ஒளிக்கிரகம்லாம் எந்த மாதிரி இருக்குது, நம்ம சாதகத்தில் பணம் சம்பாதிக்க முடியுமா, வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய மனுஷன் ஆக முடியுமா, வாழ்க்கையில் நான் ஜெயிச்சு வருவேனா வரமாட்டேனா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்து எப்படின்னா எல்லா மனிதன்கிட்டும் இருக்கிறதாம். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரக நவக்கோள்கள் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா ஒரு மனிதனோட சாதத்தில் யாரும் மாற்ற முடியாது. அந்த கிரகம் என்ன நடக்குதோ என்ன நடத்துதோ அதுபடி தான் அந்த மனிதன் நடந்து போகணும். அதுக்கு ஏற்குமாறாக கண்டிப்பாக நடக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் வந்து பணக்காரன் ஆகணும், வாழ்க்கையில் செய்ப்பனா அப்படின்னா ஒளிக்கிரகமானதை சுக்கிரன் ஒளிக்கிரகம் தான். சூரியனிடந்து ஒளியை வாங்கி அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு பாருங்கள், 4:45 5 மணி 5:30க்கெலாம் பாருங்கள், அந்த கிழக்கு திசையில் வந்து சூரிய பகவான் சுக்கிர பகவான் வந்திருப்பார், தங்க நிறத்தில் இருப்பார் சுக்கிர பகவான். அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியனும் ஒளிக்கிரகம் தான். சூரியனிடந்து ஒளியை வாங்கி சந்திரன் பூமிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சந்திரனும் ஒளிக்கிரகம் தான். அப்போ எப்படிங்க நான் வாழ்க்கையில் பணக்காரன் ஆவனா, செய்ப்பனா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவனா, என்னுடைய கேள்வியாக தான் அப்படின்னு கேட்குறாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்களா, நான் பணக்காரன் ஆவனா செய்ப்பனா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த ஒளிக்கிரகமான சூரியன் சந்திரன் என்னங்க, சூரியன் சந்திரன் 2 குடையவனை பார்த்தாலோ 11 குடையவனை பார்த்தாலோ 7 குடையவனை பார்த்தாலோ 9 குடையவனை பார்த்தாலோ கண்டிப்பாக செய்ப்பாங்க. பார்க்குறதுங்கிறது ஒரு பார்வைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்புறங்க கேந்திரம் திரிகோணம்னு சொல்லுவதுங்க. இப்போ 1 5 9 அப்படின்னா உல்லாசம் சந்தோஷமாக இருப்பாங்க. என்னங்க, கடன் வாங்கி செலவழிச்சிட்டாலும் கடை வாங்கி செலவழிச்சு கூட 1 5 9 சந்தோஷம் பிரியமாக இருப்பாங்க. கேந்திரம்னா தான் துட்டு, பணம், உயிர் இல்லாதது, உயிர் அற்றது பணம். அப்போ கேந்திரத்தில் வந்து இந்த ஒளிக்கிரகமான சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஒளிக்கிரகமான இந்த 3 நபர்களும் அந்த சந்திரனோட ஒளியிலையாவது சூரியனோட ஒளியிலையா, இப்போ சூரியனுக்கு 7ஆம் பார்வை இருக்கா, சந்திரனுக்கு 7ஆம் பார்வை இருக்கா, இப்படி பார்வையில் அந்த கிரகம் இருந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அவங்க பணக்காரன் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு சாதகத்தில் ஒளிக்கிரகம் பார்க்குதா, 2 குடையவனை பார்க்குதா, 11 குடையவனை பார்க்குதா, அப்போ கேந்திராதிபதி அப்போ இந்த ஒளிக்கிரகமானது வந்து சூரியன் சந்திரன் சுக்கிரன் என்னங்க கேந்திரத்தில் இருக்கணும். பணம் சம்பாதிக்கணும்னா திரிகோணத்தில் இருந்தால் 1 5 9 சந்தோஷமாக என்ஜாயாக இருக்கலாம், பணம் வராது. அப்போ கேந்திரத்தில் இருக்கணும். கேந்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக செய்ப்பீங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. 95 14 77 10 74 நம்பருக்கு உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்லப்படும். உங்கள் லைஃப் தெளிவாக போகும். வாழ்க வளமுடன்.